Hello my dear friends, welcome to JEE Tamila. இன்னைக்கு இந்த செஷன்ல JEE 2019ல கேட்கப்பட்ட ஒரு क्वेश्चन தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? A current of 5 ampere passes through a copper conductor of resistivity 1.7 into 10 power minus 8 ohm meter of radius of cross section 5 millimeter. Find the mobility of the charges if their drift velocity is 1.1 into 10 power minus 3 meter per second. இந்த क्वेश्चन இப்ப தமிழ்ல பார்க்கலாமா? 5 மில்லிமீட்டர் ஆரம் குறுக்கு வெட்டு கொண்ட செப்பு கடத்தியின் மின் தடை எண் 1.7 into 10 power minus 8 ohm meter வழியாக 5 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது. அவற்றின் இழுப்பு திசை வேகம் 1.1 into 10 power minus 3 meter per second ஆக இருந்தால் மின்னூட்டங்களின் இயக்க எண்ணை கண்டறியவும். Options are Option A 1.0 meter square per volt second. Option B 1.8 meter square per volt second. Option C 1.5 meter square per volt second and option D 1.3 meter square per volt second. இந்த क्वेश्चन திருப்பியும் ஒரு வாட்டி ரீட் பண்ணி இதுல கொடுத்திருக்கிற given டேட்டாவை எடுத்துக்கலாம். 5 மில்லிமீட்டர் ஆரம் குறுக்கு வெட்டு கொண்ட செப்பு கடத்தி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஆரம் கொடுத்திருக்காங்க. ஆரம ஆர்ங்கற சிம்பல் எடுத்துக்கலாமா? சோ r is equal to 5 மில்லிமீட்டர். மில்லிமீட்டர் மீட்டரா கன்வர்ட் பண்ணனும்னா into 10 power minus 3 மீட்டர். ஓகே, அடுத்தது மின் தடை எண் வேல்யூ கொடுத்திருக்காங்க 1.7 into 10 power minus 8 ohm meter. மின் தடை எண்ணுக்கு என்ன சிம்பல் யூஸ் பண்றோம்? வெரி குட், rho. So rho is equal to 1.7 into 10 power minus 8 ohm meter. வழியாக 5 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது. மின்னோட்டத்துக்கு என்ன சிம்பல் யூஸ் பண்றோம்? I. So I is equal to 5 ஆம்பியர். அவற்றின் இழுப்பு திசை வேகம் 1.1 into 10 power minus 3 meter per second ஆக இருந்தால் இழுப்பு திசை வேகத்துக்கு என்ன சிம்பல் யூஸ் பண்றோம்? Vd. So Vd is equal to 1.1 into 10 power minus 3 meter per second. மின்னூட்டங்களின் இயக்க எண்ணை கண்டறியவும். இயக்க எண்ணுக்கு என்ன சிம்பல் யூஸ் பண்றோம்? mu. Mobility mu. So mu is equal to இத தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ mu கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? mu is equal to Vd by E. இங்க மின்புலத்தினுடைய மதிப்பு நமக்கு டைரக்டா கொடுக்கல. E யோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். E க்கு என்ன ஃபார்முலா? rho into J. இந்த ஃபார்முலா நமக்கு எங்க இருந்து கிடைக்கிறது? J is equal to sigma E ஃபார்முலால இருந்து எடுத்துக்கிறோம். sigma is equal to 1 by rho தானே? அந்த ஃபார்முலால இருந்து எடுத்துக்கிறோம். So E is equal to rho J. இப்போ E யோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So mu is equal to Vd by rho into J. இங்க Jங்கிறது என்னது? மின்னோட்ட அடர்த்தி. ஓகே, சோ J கான ஃபார்முலா என்ன? I by A. இப்போ J யோட இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ Vd by rho into I by A. சோ I by A னால அந்த A வை வந்து என்ன பண்ணிடலாம்? நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போயிடலாமா? சோ Vd into A by rho into I. அடுத்தது இந்த ப்ராப்ளம்ல நமக்கு A யோட வேல்யூ கொடுக்கல. அதுக்கு பதிலா R வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. அப்ப குறுக்கு வெட்டு பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு A யோட ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். A யோட ஃபார்முலா என்ன? pi r ஸ்கொயர். ஓகே, சோ இத ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. சோ mu is equal to Vd into pi r ஸ்கொயர் divided by rho into I. ஓகே, இப்போ ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஆனா இந்த mu is equal to Vd into pi r square by rho I எடுத்துட்டு வரதுக்கு நம்ம நிறைய ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி தான் இந்த ஃபார்முலாக்கு வரும். சோ இந்த அவ்ளோ ஃபார்முலாவும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். இப்போ given டேட்டா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ற ஒரு சைடுல ஃபார்முலாவை பாருங்க. mu is equal to Vd into pi r square by rho I. இப்போ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ mu is equal to Vd யோட வேல்யூ மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1.1 into 10 power minus 3 into pi யோட வேல்யூ 3.14. உங்களுக்கு வேணும்னா நீங்க 22 by 7 போட்டுக்கலாம். into r square. r ஓட வேல்யூ என்ன? 5 into 10 power minus 3. so r square. அதனால இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுங்க. அதுல ஸ்கொயர் பண்ண மறந்துட கூடாது. ஓகே, divided by rho ஓட வேல்யூ என்ன? 1.7 into 10 power minus 8
into ஐயோட வேல்யூ 5 ஆம்பியர்ல. So 5. அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட்ல 5 into 10 power minus 3 the whole square இருக்கு இல்லையா, அத முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். So 5 square 25 இல்லையா. So 25 into 10 power minus 6. இப்போ இந்த 25ஐயும் கீழ இருக்கிற 5 வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? பண்ணினா நமக்கு என்ன இருக்கும், 5 5s are 25. அப்ப நியூமரேட்டர்ல ஒரு 5 வந்துரும். இப்போ இந்த 1.1 3.14 into 5 இதெல்லாம் மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 17.27 into 10 power minus 6 divided by 1.7 into 10 power minus 8 கிடைக்கும். இங்க நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் இருக்க வேல்யூஸ் பாருங்க. 17.27 கீழ 1.7. சோ பவர் ஆஃப் 10 மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா போதும். வித்தவுட் கால்குலேட்டர் ஈஸியா இந்த क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சோ இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 10.58 into 10 power 1 வரும். நம்ம ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்றோம். 1.01 மீட்டர் ஸ்கொயர் per volt second. ஓகே, இப்போ இந்த ஆன்சர் நம்மளோட ஆப்ஷன்ல இருக்காங்கறத செக் பண்ணி பார்க்கலாம். 1.0 meter square per volt second கொடுத்திருக்காங்க. So option A is the right answer. So current electricity lessonல இருந்து கேட்கப்பட்ட இன்னொரு JEE question சீக்கிரமா நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். Thank you so much children.